ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 27ஆம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த இலை மீது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், வாழ்க்கையே மாறும், பணம் கொட்டும், கடன் தீரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலைமே தீபத்தை ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பிரதோஷம் அப்படின்னாலே சிறப்பு தான். அதுலயும் சனி மகா பிரதோஷத்துக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். இந்த சனி பிரதோஷம் நமக்கு இருக்கக்கூடிய 12 தமிழ் மாதங்கள்ல ஏதாவது ஒரு சில மாதங்கள் தான் வரும். நமக்கு இந்த மாதம் கிடைச்சிருக்குது. பிரதோஷம் பிரதோஷம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். தேவர்களை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்ட நேரம் தான் இந்த பிரதோஷ நேரம். அப்படிப்பட்ட பிரதோஷ நேரத்துல சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனை வழிபடும் போது நமக்கும் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். அந்த தோஷம் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது அப்படிங்கிறது தான் பிரதோஷத்தை வழிபடுவதற்கான முக்கியமான அர்த்தம். இந்த பிரதோஷ வேளையில தேவர்கள் நந்தி தேவர் இருக்காருல்ல, அந்த நந்தி பெருமானோட 2 கொம்புகளுக்கு நடுவில் நின்று தான் சிவபெருமானோட அந்த பிரதோஷ வேலையை கண்குளிர பார்த்துருக்காங்க. அதனால தான் நம்ம சிவாலயத்துக்கு மற்ற நாட்களில் போகும்போது நேரடியாக நம்ம நந்தி பகவானை வணங்கிட்டு நேராக சிவபெருமானை வணங்குவோம். பிரதோஷ காலத்தில் மட்டும் நந்தி தேவருக்கு பின்னாடி நின்று அந்த 2 கொம்புகளுக்கும் நடுவில் சிவலிங்கம் தெரிஞ்ச மாதிரி தரிசிக்கிறது கோடி புண்ணியம். தேவர்களோட சேர்ந்து நாமும் சிவபெருமானை தரிசிக்கிறதா ஒரு ஐதீகம். இன்னொரு பக்கம் இந்த பிரதோஷ வேளையில சிவபெருமான் நடக்கக்கூடிய இந்த அபிஷேகங்களை பார்க்கறதுக்காக 33 கோடி தேவர்களும் கோவிலில் எழுந்தருள்வாங்க அப்படிங்கிறதும் நம்பிக்கை. அந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு போகும்போது சிவபெருமான், நந்தி பெருமான் இவங்களோட வழிபாடு மட்டும் இல்லாம 33 கோடி தேவரோட அருளாசியும் நமக்கு சேர்த்து கிடைக்குமா. பிரதோஷம் அப்படின்னாலே அன்னைக்கு நாள் முழுக்க பிரதோஷம் இருந்தாலும் அந்த பிரதோஷ திதி திரியோதசி திதியை கணக்கு பண்ணி மாலை 4:30லேருந்து 6 மணி இந்த 1.5 மணி நேரத்தை தான் பிரதோஷ நேரமாக கணக்கில் எடுத்துப்போம். அந்த நேரத்தில் தான் நம்ம வீடு பகுதியில் எல்லா சிவாலயத்திலையும் சிவபெருமானுக்கும் நந்தி தேவருக்கும் அபிஷேகங்களும் அலங்காரமும் நடக்கும். அதில் போய் கலந்துக்கணும். முடிஞ்சா சிவபெருமானோட அபிஷேகத்துக்கு தேவையான பால், பழம், பன்னீர் இந்த பொருட்களையும், நந்தி தேவர் அபிஷேகத்துக்கு தேவையான இளநீர், நார்த்தங்காய், அதே மாதிரி பால் இந்த பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம். வில்வ மாலை, அதே மாதிரி அருகம்புல் மாலை, இது எல்லாமே நந்தி தேவருக்கு ரொம்பவே விசேஷம். பிரதோஷ வேளையில நந்தி தேவர்கிட்ட நம்ம கோரிக்கையை, நம்ம பிரச்சனையை சொல்லும்போது அது நேரடியாக சிவபெருமான் கிட்ட போய் சேர்ந்துரும் அப்படிங்கிறது தான் பிரதோஷத்தில் நம்ம வழிபடுறதுக்கான முக்கியமான நோக்கம். இப்படி பல மகத்துவங்கள் இந்த ஒரு பிரதோஷ வேலைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட பிரதோஷம் மற்ற நாட்களில் வரதை விட சனிக்கிழமையில வருது பார்த்தீங்களா, அது கோடி புண்ணியம். வருஷத்துல 12 தமிழ் மாதங்கள்ல ஒரு மாதத்துக்கு 2 பிரதோஷம் வரும். அந்த 2 பிரதோஷங்களையுமே நீங்க முறையா வழிபட முடியல அப்படின்னாலும் ஏதாவது ஒரு மாதத்துல வரக்கூடிய சனி பிரதோஷத்தை நீங்க முழுமையா விரதம் இருந்து சிவபெருமானுக்காக உங்களை அர்ப்பணித்து நீங்க வழிபாடு செய்தீங்கன்னா வருஷத்துல மீதி இருக்கக்கூடிய 23 பிரதோஷங்களை முழுமையாக வழிபட்ட பலனும் திருப்தியும் இந்த ஒரு இதுல கிடைக்குமா. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது இந்த சனி பிரதோஷம். சனி பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமானை வழிபடும் போது இன்னொரு முக்கியமான அம்சமும் இருக்கு. சனி கிரக தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அது படிப்படியா குறையும். அந்த கிரகதோஷ பாதிப்பால ஏற்படக்கூடிய அடி ஓங்கி விழாம தாங்கி விழும். இதுதான் சனி பிரதோஷத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பவர். இன்னொரு பக்கம் சனி பகவானுக்கு குரு காலபைரவர். சனி பிரதோஷத்தன்னைக்கு நம்ம சிவாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை வணங்கிட்டு கூடவே காலபைரவரை வணங்கும் போதும் அந்த கிரகதோஷ பாதிப்புகள் குறையும். எதிரிகள் தொல்லை இருக்கவே இருக்காது. இப்படிப்பட்ட சனி பிரதோஷம் அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு இலை மீது ஏற்றக்கூடிய ஒரு தீபம் இருக்குல்ல, இது ரொம்ப சக்தி வாய்ந்த, உங்க வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு தீபம். நம்ம சாதாரணமா கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யறதை விட நம்ம வீட்லயும் சரி சாதாரணமாக வழிபடாம ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நம்ம முழுமையாக வழிபட்ட திருப்தியும் பலனும் கிடைக்கும் இல்லையா. அதுக்கு இந்த பிரதோஷமும் விதிவிலக்கு கிடையாது. முன்னாடியே சொன்னோம், இந்த பிரதோஷம் எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அதோட பலன் மாறுபடும்னு. உதாரணத்துக்கு இந்த சனி பிரதோஷம் சனிக்கிழமையில வந்திருக்கு. சனிக்கிழமை யாருக்கு ரொம்ப உகந்தது? பெருமாள், திருமால், மகாவிஷ்ணு, இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயர்னு எக்கச்சக்கமான கடவுள்களுக்கு உகந்தது இந்த ஒரு சனிக்கிழமை. கூடவே சிவபெருமான அருளையும் மகாலட்சுமி தாயோட அருளையும் சேர்த்து பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு தீபம் தான் இப்போ நீங்கள் ஏற்ற போறீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துளசி இலைகள். துளசி வாசம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாவிஷ்ணு இருப்பாரு. மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. இப்படி பல மகத்துவங்கள் நிறைந்த இந்த ஒரு துளசி இலை இருக்குல்ல, அந்த துளசி செடியோட இருக்கக்கூடிய அந்த இலையில ஒரு இலையிலுமே மகாவிஷ்ணு வாசம் செய்கிறாராம். இந்த தீபத்தை நீங்க சனிக்கிழமை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்திக்கலாம். சனிக்கிழமை காலையிலையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ கூட ஒரே ஒரு கைப்பிடி அளவு துளசி இலையை பறிச்சு சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் ஒரு சிறிய தட்டுல தான் இந்த தீபத்தை ஏற்றணும். அப்படின்னா மணப்பலகை மேல ஏற்றலாம். பறிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த துளசி இலைகளை கழுவி சுத்தப்படுத்தி வச்சிருங்க. கொஞ்சம் காய்ந்து போகட்டும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கோட வாய்ப்பகுதியில்
இப்ப நீங்க வீடியோல பார்க்குற மாதிரி மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வச்சுட்டு, வீட்டோட பூஜை அறையில பொதுவா இந்த கடவுள், அந்த கடவுள் அப்படின்னு இல்லாம, பொதுவா தீபத்த ஏத்தலாம். அப்படி இல்லனா சிவபெருமான் ஃபோட்டோஸ்ல இருந்தா கூட, அந்த ஃபோட்டோ சிலைக்கு பிரத்யேகமா இந்த தீபத்த ஏத்தி வைக்கலாம். தட்டு மேல அந்த துளசி இலையில பரப்பி வைத்து, அதுக்கு நடுவுல நீங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அலங்கரிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அகல்விளக்க வைத்து நெய் தீபம் போடணும். மகாவிஷ்ணுவுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு துளசி இலைகளும், சிவபெருமானுக்கு நெய் தீபமும் விசேஷம். இந்த 2ம் சேரக்கூடிய இந்த அமைப்பு இந்த தீபத்துல உருவாகும். அது மூலியமா என்ன நடக்கும்னா, உங்களுக்கு சனி பிரதோஷத்துக்கான அந்த பிரதோஷத்துக்கான கடவுள் இருக்காருல்ல சிவபெருமான், அவரோட அருளும் கிடைச்சிடும். இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த அந்த துளசி இலைகள் மீது இந்த தீபத்தை ஏத்தும்போது, அவங்களோட கடாட்சம் உங்க வீட்டுக்குள்ள பெருகும். துளசி இலைகள்ல, அதாவது துளசி செடியில இருக்கக்கூடிய ஒரு இலைகள துளசி மகாவிஷ்ணு வாசம் செய்யறதா நம்ம சொல்லியிருந்தோம். ஆனா, அந்த துளசி செடியோட வேர் பகுதி, கட்டை பகுதி இருக்கு இல்லையா? அங்க தான் மகாலட்சுமி வாசம் செய்றாங்க. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப உகந்த இந்த துளசி இலை மீது ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு, முதல்ல சிவபெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவபெருமானே, இந்த சனி பிரதோஷத்தன்னைக்கு நாங்க இந்த தீபத்தை ஏத்தியிருக்கோம். எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த விதமான கெடுதலா இருந்தாலும், அந்த கெடுதல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறணும். அந்த கெடுதல்லாம் கூடிய சீக்கிரம் எங்கள விட்டு விலகி போகணும். எல்லா விதமான தோஷங்களும் விலகணும். முக்கியமா கிரகதோஷ பாதிப்புகள் இருக்கவே கூடாதுன்னு மனசார சிவபெருமான பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமானது மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணு கிட்ட பொன், பொருள் இது எல்லாமே எங்க வீட்ல பஞ்சமே இருக்கக்கூடாது. ராஜயோகம் ஏற்படணும். ராஜ வாழ்க்கை அமையணும். கடன் பிரச்சனை தீரணும்னு நீங்க மகாவிஷ்ணு கிட்டயும், கூடவே மகாலட்சுமி தாயார் கிட்ட வீட்ல பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது. வீண் விரயம், வீண் செலவு தவிர்க்கப்படணும்னு அதையும் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல. இந்த தீபத்த வீட்ல இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி யார் வேணாலும் ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. தீபம் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரியணும். ஒருவேளை பிரதோஷ நேரத்துல மாலை 4:30லேருந்து 6 வரைக்கும் பிரதோஷ நேரம் இருக்குல்ல, அந்த 1 1/2 மணி நேரத்துல முடிஞ்சா 5லேருந்து 6 அந்த நேரத்துல தீபத்தை ஏத்தி வைக்கலாம். இல்ல நாங்க வெளில இருக்கோம், அந்த நேரத்துல நாங்க கோவிலுக்கு போயிடுவோம், அந்த தீபத்த அந்த நேரத்துல ஏத்த முடியாது அப்படிங்கிறவங்க, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்ல 6, 7 மணிக்கு மேல பூஜை பண்ணும்போது, இந்த தீபத்த உங்க வீட்டோட பூஜை அறையில ஏத்தி வச்சுக்கலாம். தப்பில்ல. இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்துல வீட்ல சிவபெருமானோட பாடல்கள் ஒலிக்க விட்டு கேட்கறது, அவருடைய பாடல்கள புத்தகங்கள பார்த்து படிக்கிறது, இத மட்டும் தான் பண்ணணும். தீபத்த ஏத்தி வச்சுட்டு சினிமா பார்க்கறது, பாடல்கள் பார்க்கறது அப்படி இல்லாம, சிவபெருமான் நினைவாக இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க ஏத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த தீபத்துல சிவபெருமான் அமர்ந்து உங்க வீட்டுக்குள்ள என்ன வேணுமோ அத கிடைக்க வச்சுட்டு போவாரு. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த துளசி இலை மீது ஏற்றி வைத்துள்ள தீபம் 1 மணி நேரம் எரிஞ்சதுக்கு பிறகு பூஜை அறையில மற்ற விளக்குகள்லாம் எரியட்டும். அந்த விளக்குக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்ல. இது பிரதோஷத்துக்காக, சனி பிரதோஷத்துக்காக பிரத்யேகமா ஏத்தக்கூடிய தீபம். அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த விளக்குகளையும் குளிர வைக்கும்போது, இந்த தீபத்தையும் குளிர வச்சுட்டு நீங்க இரவு தூங்க போயிரலாம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பூஜை அறையில இருக்கக்கூடிய அந்த அகல்விளக்க மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு, அந்த காய்ந்து போயிருக்கக்கூடிய துளசி இலைகள அப்படியே கால் படாத மாரி உங்க வீட்ல இருக்கக்கூடிய செடி, கொடி இல்ல பூந்தொட்டியில கூட போட்டுக்கலாம். இல்லன்னா பூஜை அறையில காய்ந்த பூக்கள் வைத்திருக்கும்போது அத சேகரிச்சு மொத்தமா தண்ணீல விடுவீங்கல்ல, அதே மாரி ஒரு சின்ன கவர்ல போட்டு கூட நீங்க தண்ணீல விட்டுக்கலாம். அத நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. மகாவிஷ்ணுவுக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சனிக்கிழமையில வரக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷத்த தவற விட்டுறாதீங்க. ஏதாவது ஒரு சில மாசங்கள் தான் அமையும். அதுவும் ஆனி மாதத்துல வந்திருக்குது. ரொம்ப விசேஷம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.